இந்த part 2 வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த aggregate function இந்த valuesல போடுறோம்ல இந்த ஃபங்க்ஷனை different aggregate function எப்படி யூஸ் பண்றது which means எனக்கு வந்து கவுண்டா வேணும் சம்மா வேணும் ஆவரேஜா வேணும் சோ இந்த மாதிரி lot of things இருக்கும்ல சோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோம் ஓகே நம்ம part 1 வீடியோல நம்ம வந்து பியூர் டேபிள்னா என்ன பியூர் டேபிள் போடும்போது எப்படி எஃபெக்டிவா போடுறது இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ன இந்த ஏரியாஸ்லாம் என்னன்றது ஒரு வீடியோ போட்டுருக்கோம் சப்போஸ் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க அந்த வீடியோல நான் இத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ தட் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படினா என்ன அப்படினா நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்றேன் அப்படினா அந்த கால்குலேஷன் எல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்றாங்க ஓகே எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க ஒரு ரா டேட்டா இருக்கு இந்த ரா டேட்டாவை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணனும்னா எவ்வளவு டோட்டல் சேல்ஸ் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகே அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னாலே இந்த வேல்யூஸ்ல தான் வரப்போகுதுன்னு தெரியுது நான் என்னோட சேல்ஸ் எடுத்துட்டு வந்து வேல்யூஸ்ல போட்டுறேன் ஓகே இப்போ போட்டோன்னு என்ன ஆச்சுன்னு பாருங்க எனக்கு எவ்வளவு சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு கரெக்ட் ஓகே இதே மாதிரி எனக்கு குவாண்டிட்டி எவ்வளவு சம்மா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும் நான் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல குவாண்டிட்டி போட்டுட்டேன் ஓகே ஓகே இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளவு டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு எவ்வளவு குவாண்டிட்டி வந்து வந்திருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா கவுண்ட் செக் பண்ணி பார்ப்போம்ல சோ அந்த மாதிரி பண்ணோம்னா எப்படி பண்றது அப்படின்றது இப்போ எனக்கு குவாண்டிட்டியை தான் வந்து எத்தனை கவுண்ட் போயிருக்கு அப்படின்றது நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த குவாண்டிட்டியை தூக்கி நான் திருப்பி அகைன் வேல்யூஸ்ல போட்டுட்டு இப்போ இது சம்மாயி காட்டியிருக்கு எனக்கு சம்மா வேண்டாம் இதை வந்து கவுண்ட் ஆக்கி காட்டணும் ஓகே சோ இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்றோம் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்டு செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சம்ன்றது இங்க ஐடென்டிஃபிகேஷன் ஆயிருக்கு எனக்கு இது சம் வேணா இது வந்து எனக்கு வந்து கவுண்டா வேணும் அப்படின்னா கவுண்ட்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இது கவுண்ட் ஆயிடுச்சு which means எனக்கு வந்து 15 லைன் ஐட்டம் வந்து இருக்கு ஸோ அதுதான் வந்து இங்க வந்து எனக்கு வந்து கவுண்ட்ன்றது சொல்லிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் எனக்கு சேல்ஸ் நடந்திருக்கு சரி எனக்கு ஆவரேஜ் சேல் எவ்வளவு நடக்குது ஓகே இந்த என்டையர் ரா டேட்டால ஆவரேஜா சேல் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஸோ நான் சேலை தூக்கி திருப்பி அகைன் இதில் போடுறேன் வேல்யூஸ்ல போட்டுட்டு இதை வந்து எனக்கு வந்து நீங்க மேலே பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஹெட்டர்ல சொல்லிடும் இது வந்து சம் பண்ணியிருக்கேன் இதை வந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் இங்க வந்து இது வந்து சம் ஆயிருக்கு இந்த சம் வேண்டாம் எனக்கு வந்து ஆவரேஜா வேணும் ஓகே ஸோ அப்போ நான் ரைட் கிளிக் பண்றேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆவரேஜை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆவரேஜா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ரா டேட்டால சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 310 அப்படின்றது ஆவரேஜா சேல்ஸ் நடக்குது இதை இன்னும் நான் டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளவு வந்து ஆவரேஜ் சேல் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேட்டகரியை தூக்கிட்டு வந்து நான் வந்து ரோஸ்ல போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க கிளாரிட்டியா புரியுது எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கேட்டகரி வைஸ் சேல் எவ்வளவு நடக்குது குவான்டிட்டி எவ்வளவு நடக்குது எனக்கு வந்து கவுண்ட் இவ்வளவு குவான்டிட்டி வந்து கவுண்டா போயிருக்கு எனக்கு வந்து ஆவரேஜ் சேல் எவ்வளவு நடக்குது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்னிச்சர்ல 434ன்றது ஆவரேஜா சேல் நடக்குது இந்த இடத்துல டெக்னாலஜில தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆவரேஜ் சேல்ன்றது அதிகமான சேல்ஸ் வந்து ஆவரேஜா வந்து நடந்துகிட்டே வருது ஓகே எனக்கு மினிமம் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம் சேல்ஸை வச்சு தான் நம்ம எடுக்க போறோம் ஸோ வந்து நான் சேல்ஸ் தூக்கிட்டு வந்து திருப்பி அகைன் வந்து வேல்யூஸ்ல போடுறேன் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா சம் ஆஃப் சேல்ஸ் வந்திருக்கு எனக்கு சம் ஆஃப் சேல்ஸ் கிடையாது எனக்கு வந்து இதை வந்து மினிமம் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்க போறேன் ஓகே ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பியூர் ஃபீல்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இதுல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல மினிமம் அப்படின்னு ஒன்று இருக்கு மேக்ஸிமம் ஒன்று இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து மினிமம் வேல்யூ மினிமமா சேல் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும் நான் மினிமம் கிளிக் பண்ணிட்டேன் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர்ல மினிமமா வந்து 48 தான் போயிருக்கு அப்படின்றது மீனிங்ஃபுல் ஓகே ஸோ இப்போ இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த ஃபர்னிச்சர் மட்டும் நான் ஃபில்டர் போட்டுக்கிறேன் ஃபர்னிச்சரில் மினிமம் வேலை பார்த்தீங்கன்னா 48.86 ஓகே ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து காட்டியிருக்கு ஓகே இதே மாதிரி நீங்கள் எல்லாமே கேட்டகரி வைஸாக அது அதோடைய மினிமம் எவ்வளோன்றது காட்டியிருக்கு ஓகே இப்போ எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோன்றது தெரியணும்னா சேம் ப்ரொசீஜர் தான் சேல்ஸ் தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க போட்டுட்டு இது வந்து சம்மா இருக்கும் சம்முக்கு பதிலாக ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபீல்டு செட்டிங்ஸில் போயிட்டு சம்முக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து நமக்கு வந்து மினிமம்னு இருக்கும் மினிமம் கொடுத்து ஓகே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மீன் மினிமம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல ஸோ மேக்ஸிமம் போடுங்க ஸோ மேக்ஸிமம்ன்ற ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணி ஓகே இப்போ மினிமம் ப்ராஃபிட் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இவ்வளோ கவுண்ட் போகுது
இவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு, இவ்வளோ வந்து சேல்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பியூர் டேபிளில் இந்த ஃபீல்டு செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தாலே போதும். உங்களோட அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணுமோ, கவுண்ட் வேணுமா, சம் வேணுமா, ப்ராஃபிட் வேணுமா, ஐ மீன் மினிமம் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, ஸோ இந்த மாதிரி வாட் எவர் திங்ஸ் நீங்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் போய் இந்த ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஷோ வேல்யூஸ். இந்த இடத்துல கிராண்ட் டோட்டல்னா என்ன, ஒரு கான்ட்ரிபியூஷன் வைஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3 பார்க்கலாம்.